கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டவருக்கு நாம இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்கலாம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை விட இங்க உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல். கண்டிப்பாக இந்த சேனல்ல ஒரு ஐக்கிய ஜெபத்தை நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆன்லைன்ல வந்தவங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். முக்கியமாக கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு அதை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக கடைசியிலே நாங்கள் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியால் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், ஆண்டவரே என்ன பேசணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை காட்டுங்க, உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை எனக்கு காட்டினாரு. ஒவ்வொரு நேரத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும், ஸ்டாண்டர்டா இதுல போயிட்டே இருக்கணும், ஸ்டாண்டர்டா இதுல வளர்ந்துகிட்டே இருக்கணும், என்னுடைய growth படிப்பிலும் சரி என்னுடைய வேலையிலும் சரி growth இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க தான் நம்ம. ஆமென். எல்லாருமே விரும்புவோம், எல்லாருமே அப்படியே இருந்த மாதிரியே நம்ம இருப்போம். கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, நம்ம எப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த growth நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்மளை எப்படி வளர விட்டு இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம நினைச்சா கண்டிப்பாக அது நம்மளை சிந்திக்க வைக்கும். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோமே, எப்படி இருந்தோம் ஆனா இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிரியை செய்திருக்குது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிரியை செய்ததுனாலதான் நம்ம கேட்டு அதை படி நம்ம செய்து வருகிறதுனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு மாற்றங்களை பார்க்கிறோம். இன்னும் மாற்றங்களை பார்க்கணும்னாக்கா, இன்னும் நான் செழிப்பா மாறணும், இன்னும் நான் நல்லா இருக்கணும்னாக்கா இன்னைக்கு அந்த செய்தி உங்களுக்காக. சோ நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் யாத்திராகமம் 9வது அதிகாரம். ரொம்ப ஒரு அழகான வசனத்தை படிக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாத்திராகமம் 9வது அதிகாரம் 16வது வசனம். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படியும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆமென். உன்னை நிலைநிறுத்தினேன். எல்லாரும் சொல்லுங்க, உன்னை நிலைநிறுத்தினேன். ஆமா, எதுக்காக? வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. யாருடைய வல்லமைய? ஆண்டுடைய வல்லமைய நம்மிடத்தில் நம்ம மூலமாக காண்பிக்கும்படியாக. இன்னைக்கு உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்களா, எப்படி நல்லா ஆயிட்டீங்க, எப்படி இப்படி இருக்கிறீங்க, எப்படி இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சது, எப்படி நீ படிக்க போன, எப்படி நீ இப்படி வந்த? ஏன்? ஆண்டுடைய வல்லமையை காட்டுவதற்காக தான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எல்லாருமே என்ன, உங்களுடைய சுய நலத்தினாலேயோ உங்க பலத்தினாலே கிடையாது. ஆண்டவர் நமக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு உயரத்துல கொண்டு வந்திருக்கிறான்னா அவருடைய வல்லமையை காட்டுவதற்கு, என்னால உன்னை உயர்த்த முடியும் என்று காட்டுவதற்காக தான் ஆண்டவர் இந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வல்லமையை ஆண்டவர் காட்டுவதற்கு, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும். ஆண்டவர் அவருடைய வல்லமையை காட்டுவதற்காக தான். அல்லேலூயா. அந்த வல்லமையை காட்டுவதற்கு நான் தகுதியா இருக்கணும். ஆல்வேஸ் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், ஆண்டவரே இந்த வல்லமையை நீங்க என் மூலமா காட்டுவதற்கு நான் எந்த அளவுக்கு நான் தகுதியா இருக்கிறேன், எந்த அளவுக்கு ஆண்டவரே உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நான் தகுதியா இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். சோ ஆண்டவர் நம்மள தாயின் வயிற்றில தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியா என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும். உங்க மூலமா தான் 2 காரியங்கள் இதுல இருக்குது. ஒண்ணு நம்பர் 1, அவருடைய வல்லமையை காட்டுவதற்காக, அவருடைய நாமம் உலகம் முழுதும் பிரஸ்தாபப்படுவதற்காக. யார் தேவை அதுக்கு? நீங்களும் நானும் தான் தேவை. ஆமென். நீங்களும் நானும் தான் தேவை. அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படணும்னாக்கா நீங்களும் நானும் தேவை. நம்ம நிறைய பேர் ஆசைப்படுறோம்ல, வெளிநாடு போனோம். வெளிநாட்டுக்கு எதுக்கு போறோம்? அவருடைய வல்லமையை காட்டுவதற்காகவும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதற்காக தான் போனோம். ஆமென். ஒவ்வொரு முறையும் நான் வெளிநாடுகளில் போய் பேசும்போது, ஆண்டவருடைய வசனத்தை நான் பேசும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்ப்பா, இந்த வசனம் நிறைவேறுது ஆண்டவரே, இந்த வசனம் நிறைவேறுது, நான் வேற எதுக்குமே வரல, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஆண்டுடைய நாமம் பிரஸ்தாபப்படணும்னாக்கா நீங்களும் நானும் எனக்கு தேவை, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். நீங்களும் நானும் தேவை என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா அதுல நம்ம கன்ஃபார்ம்டா இருக்கிறோம். சோ அடுத்தது பாருங்க, பிரஸ்தாபமாகும்படியாகும் உன்னை என்ன பண்றாரு? நிலைநிறுத்தினேன். ஆமென். உன்னை நிலைநிறுத்தின. அதுக்காக தான் நீ அப்படியே இருக்கிற. நீ என்னை விட்டு விலக முடியுதா?
நீ என்னை விட்டு போக முடியுதா? நீ என்னை விட்டு தூரமா போனா கூட பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான்ல. நீ என்னை விட்டு ஏதாவது யோசிச்சா கூட நான் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறேன்ல. ஒரு அடி கொடுத்தா ஓடி வந்துடுறல. ஏய் ஏடிஎன் அமைதியா உட்காரு சொன்னா உட்காந்துடுறான்ல. அதே மாதிரி நம்மள என்ன பண்றாரு ஆண்டவர், அமைதியா உட்கார வச்சிடுறாரு. நீ எங்க போனாலும் என்ன பண்ணணும்னு நினைச்சா கூட, நீ எப்படி ஓடணும்னு நினைச்சா கூட அவர் என்ன பண்றாரு, உட்காரு, உன்னை நான் நிலை நிறுத்தினேன். எதுக்கு? என்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகவும் உன் மூலமா என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதற்காகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாபிக்கை பாத்தீங்கன்னா, நிலைநிறுத்துகிறவர். நிலைநிறுத்தினேன், உன்னை நிலைநிறுத்தினேன். ஆமென். நிலைநிறுத்தினேன். அந்த நிலைநிறுத்துவதற்காக தான் நிறைய பாடுகள் நம்ம பாட வேண்டியதா இருக்குது. ஆமென். பிரசங்கில நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஆமென். ஆமென். புத்திமதிகளை விரும்புகிறவன் எதை விரும்புகிறான்? எத்தனை பேருக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. புத்திமதி நம்ம கேட்டாலே, ஆமால இதை நான் செய்ய மாட்டேன்ல, இதை நான் செய்யணும்ல, இதை செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல, இதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்ல, இதை நான் இப்படி மாத்திக்கி பேசினா நல்லா இருக்கும்ல, இதை மாத்தி யோசித்தா நல்லா இருக்கும்ல. இதுதான் புத்திமதிகள். அவங்க சொல்றாங்களே, இதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கும். அவங்க சொன்னது ஓரமாவே இருக்கட்டும், நான் ஏன் பிரகாரம் நடப்பேனாக்கா கண்டிப்பாக நம்ம அறிவை விரும்புகிறது இல்லை. இதுல கிளியரா போட்டுது, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்ப. கர்த்தர் நிலை நிறுத்தணும்னாக்கா நம்மளுக்கு முதலாவது ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஞானம் தான் நம்மளை வழி நடத்தும். அந்த ஞானம் நம்மளுக்கு சொல்லித்தரும். அந்த ஞானம் இதை செய்யி, இதை செய்யாத, இது வேண்டாம் உனக்கு, இது வேணும் உனக்குன்னு எல்லாத்தையும் சொல்லித்தரும். ஆமென். எல்லாவற்றையும் சொல்லி தருகிற இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அழகா சொல்றாரு, உங்கள் பிரயாசங்களை நிலைநிறுத்துகிறவர் நிந்திக்கப்பட்ட இடத்துல நிலைநிறுத்துகிறவர். ஆமென். நிந்திக்கப்பட்ட இடத்துல நிலைநிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நிலைநிறுத்துவாரா? நிந்திக்கப்பட்ட இடத்துல உங்க பிரயாசங்களை நிலைநிறுத்துகிறவர். ஆமென். உங்கள் பிரயாசங்களை எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கு. என்னென்ன பிரயாசங்களை நீங்க ஏறெடுக்கிறீங்களோ, எந்தெந்த பிரயாசங்களை போடுறீங்களோ, அதை முதலாவது ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுடைய எல்லா பிரயாசங்களும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அது அவரை நிலைநிறுத்துகிற தேவனை அவருக்கு தெரியும் நிலைநிறுத்துவதற்கு எப்படி நிலைநிறுத்து. ரோமர் 14வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் மட்டும் தாங்க உங்களையும் என்னை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களையும் என்னையும் நிலைநிறுத்தணும்னாக்கா தேவனால் மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் இந்த உலகத்துல முடியாது. ஆமென். வேற யாராலையும் நம்மள ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு growth நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை உங்க மனசுக்குள்ள தெளிவா ஏத்துங்க, தெளிவா வைங்க. ஆண்டவர் மட்டும்தான் என்ன உயர்த்த முடியும், ஆண்டவர் மட்டும்தான் என்ன நிலை நிறுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவுக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, அவர் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகும் உன்னை நிலை நிறுத்தினேன். பூமி எங்க ஆண்டவர் நிலைநிறுத்துறாருனாக்கா ஒரே இடத்துல வச்சு உன்னை நிலைநிறுத்த மாட்டார். நீ இருக்கிற இடத்துல வச்சு நிலைநிறுத்த மாட்டார். உன்னை பூமி எங்கும் தான் நிலைநிறுத்துவார். ஆமென். பூமி எங்குமே கொண்டு போயிட்டு நிலைநிறுத்த பண்ணுகிற தேவன். ஏன்னா அவருடைய பூமி எல்லாம் அவருடைய செய்கைகளால செய்யப்பட்டது. சோ அவர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு அந்த ரோமர்ல பாத்தீங்கன்னாக்கா 14வது அதிகாரத்துல ரோமர் 14வது அதிகாரத்துல அவர் நிலைநிறுத்துவதற்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனத்தை நான் இங்க படிக்க. 14வது அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்தணும்னாக்கா அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா, அந்த 4வது வசனத்துல நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவரை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். 14:6 நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். சோ நம்ம நிலைநிறுத்தப்படணும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்காக அந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். 6 நாட்கள் எப்படி இருக்குது? இந்த நாட்களை நான் விசேஷித்துக் கொள்கிறேனா? அடுத்தது பாருங்க, நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவன கர்த்தருக்கென்று புசியாது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். சோ நான் எனக்குன்னு சாப்பிட்றேனாக்கா நான் என்ன பண்றேன்? நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனா நான் கர்த்தருக்காக நான் வாழணும்னு இருக்கிறேனாக்கா நான் அந்த சாப்பாட்டு மேல நான் என்னை புசிக்கிறதுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா இந்த இடத்துல நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். சோ எனக்கு தெரியும்னா, அதாவது உங்க ஃபியூச்சர் இன்னைக்கு இப்படி இல்ல, நாளைக்கு வேற மாதிரி மாறப்போகுது. எத்தனை பேர் நம்புறோம்? ஆமா. அப்போ உங்க ஃபியூச்சர் நாளைக்கு நல்லா இருக்க போகுது.
நான் நல்லா இருக்க போறேன்னு நினைக்கிறீங்கனாக்கா, அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கென்று உங்க நாட்களை விசேஷித்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளணும். அதை எப்படி விசேஷித்துக் கொள்ளணும்? ஆண்டவரே, இந்த நாள் நான் இன்னைக்கு காலையில ஒரு நல்ல ஒரு இதை படிச்சேன் நானு. வாலிப பிள்ளைங்க, உங்க வாலிப நாட்களில யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த நாட்களை நீங்க விசேஷித்துக் கொள்ளணும். ஏன்னாக்கா இன்னைக்கு பண்ற ஜபமோ, இன்னைக்கு பண்ற ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியமோ, இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய 40 வயசுல, உன்னுடைய 50 வயசுல, உன்னுடைய 60 வயசுல, உன்னுடைய 70 வயசு அப்படியே போயிட்டு அன்னைக்கு உன்னை உட்கார வச்சு சோறு போடும். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு உன்னை உட்கார வச்சு ஆசீர்வாதங்களை பார்க்க வைக்கும். சோ நீ இன்னைக்கு போடுற பிரயாசங்கள், இன்னைக்கு போடுற ஜபங்கள் அதை உன்னை வாழ வைக்கும். அதாவது யோசேப்பை பத்தி பார்க்கும் போது, யோசேப்பு அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கே தலைவன் ஆன பிறகு பஞ்சக்காலம் வரப்போகுது, அடுத்த 7 வருஷங்கள் பஞ்சக்காலம் வரப்போகுதுன்னு சொல்லிட்ட பிறகு அவன் என்ன பண்றான்? 7 வருஷம் அவன் செழிப்பான நாட்களில, அந்த செழிப்பா இருந்த நாட்களில 7 வருஷமும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பஞ்ச நாட்களில நாங்க கஷ்டப்படக்கூடாது, அந்த ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த ஞானம் அவனுக்கிட்ட இருந்தது. அந்த நல்ல செழிப்பா இருந்த 7 வருஷத்துலயும் நல்லா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். அவன் நாட்டுக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த அவனுடைய சகோதரர்கள் நாட்டுக்கும், அங்க இருந்தவங்களுக்கும் அவன் உதவி செய்கிற அளவுக்கு அவன் சேர்த்து வச்சான். அந்த மாதிரி ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். சோ இப்ப போடுற முழங்காலு, இப்ப போடுற பக்தி, இப்ப போடுற வேத வாசிப்பு உனக்கு எப்ப உதவும்? அடுத்த செக்ஷன்ல, அடுத்த வர காட்காலங்களில உன்னை உட்கார வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை செழிப்பாக வைக்கும் என்பது நிச்சயம். ஆமென். சோ உங்களுடைய நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறான். எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், நான் வேஸ்டா இருக்கிறேன், நான் பிரயோஜனமே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லாருமே நல்லா உபயோகப்படுத்தப்படுறீங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறீங்க, யாரும் வேஸ்டா இல்லை. யாருன்னா வேஸ்டா இருக்கிறவங்க கை தூக்கு பார்க்கலாம். நான் வேஸ்டா இருக்கிறேன். அட பாவிகளை, இவ்வளவு பொய்யா பேசுவீங்க? ஊழியம் செய்யாத ஒருத்தனும் வேஸ்ட் தான், தெரிஞ்சுக்கோ. கையை கீழே போடும். ஊழியம் யார் செய்யலையோ நீ வேஸ்ட்ன்னு நினைச்சுக்கோ. நீ உழைக்கிற, உன் உழைப்பு உன் வயிற்றுக்காக உழைக்கிற, ஆண்டவருடைய வயிற்றுக்காக உழைக்கிற. நீ உழைக்கிறது உனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ஹோட்டலுக்கு போகணும், அப்படி இருக்கிறதுக்காக நீ உழைக்கிற. நீ உழைக்கிறது உனக்காக உழைக்கிற. அப்போ நான் யாரு? வேஸ்டா இல்லையா? கர்த்தருக்காக உழைக்காதவங்க யாரு? கர்த்தருக்காக உழைக்காதவங்க நல்லாவும் சொல்லிக்கிறேன், மானம் இல்ல சொல்ற நல்ல ஜோராவும் சொல்லிக்கிறீங்க. கர்த்தருக்காக நம்ம உழைக்கலனாக்கா நம்ம வேஸ்ட் தான். அதனால்தான் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுங்கள் அந்த நாட்களை. ஆமென். கர்த்தருக்கு என்று ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும், அதான் நான் சொல்லுவேன், டெய்லி நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் டெய்லி என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. டெய்லி உன் வாயில கர்த்தருக்கு தெரியும் எந்த சொங்கி, எங்க யாரு எப்படி பலவீனமாகறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாம இருக்குது வாழ்க்கையில நடக்கிறதுக்கெல்லாம், அந்த பர்சன் கிட்ட கரெக்டா உன்னை கர்த்தர் விட்டுருவார். அப்ப சொல்வாரு, நீ கேட்டல என்கிட்ட, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க, அதனால கொண்டு வந்து விட்டுருக்கிற பாரு. அந்த எதிர்க்க நிக்கிற மனுஷனுக்கு பாரு, ஒன்னும் தெரியாது, அதுக்கு ஒன்னும் தெரியாது. அது பணம் குறைஞ்சிச்சுன்னா பார்த்து இருக்கிறத ஒழிய அதுக்கு ஒன்னும் தெரியாது. நீ சொல்லு, அதை பத்தி சொல்லுன்னா உன்னை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த. சோ கர்த்தருக்கு உபயோகப்படுத்தப்படாதவங்க யாரு? நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் கர்த்தருக்காக எடுத்து உபயோகப்படுத்தப்படணும்னாக்கா, நீ கர்த்தருக்காக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டாதான் உன்னை நிலைநிறுத்துவாரு. அல்லேலூயா. இந்த கான்செப்ட் பிடிக்குதா? இல்ல சும்மா உன்னை நிலைநிறுத்துவார், ஆசீர்வதிப்பார், உன்னை இப்படி பண்ணுவார், அப்படி, அது நல்லா இருக்குதா? எது வேஸ்ட்? ஆமா. இதுல தெரிஞ்சுக்கங்க. 10 வருஷமா இந்த கூட்டத்துக்கு வந்துனுக்கிறேன், இன்னைக்குதான் என் மண்டை திறந்துச்சு, சரி இன்னைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு போசி நீ க்ளோஸ் பண்ணிக்கிறனாக்கா, பரவாயில்ல, நீ ஆண்டவருக்கு செஞ்சு பாரு. நான்லாம் எப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் வருதோ துன்பம் வருதோ, நான் போய் ஆண்டவர்கிட்ட நேரம் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்பேன், ஆண்டவரே என்னை எடுத்து உபயோகப்படுத்த தெரியுது உங்களுக்கு, நான் போறேன், அங்க என்ன திட்டுறாங்க, முறைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, அப்பவும் உங்க வார்த்தையை சொல்லிட்டு வரேன், எதுக்கு இந்த இடத்துல என்னை போட்டு மடக்கி வச்சுக்கிறீங்க, எதுக்கு இந்த பிரச்சனையை எனக்கு தரீங்க, தூக்கி போடுங்க எடுத்து, இப்படியேதான் நான் பேசுவேன்.
ஆல் த ரைட்ஸ் வி ஹேவ். ஆண்டவருக்கு நம்ம உழைக்கும் போது கண்டிப்பா நான் நம்ம சொல்றேன், சில இடங்களில ஆண்டவர் எப்படி காட்டுவாரு. நான் இல்லாம நீ என்ன பண்ணுவ பாரு, இங்க பாரு, நான் உனக்கு ஒரு பிரச்சனையை தரேன், அந்த பிரச்சனையை நீ எப்படி தாண்டி வரும், உன்னுடைய பலத்தால நீ தாண்டி வரியா, இல்ல ஆண்டவரை என்ன நோக்கி கூப்பிடு. அதனால வாலிப பிள்ளைகள், இந்த நாட்களில விசேஷித்தவர்களாய் உங்க நாட்களை மாற்றி கொள்ளுங்க. எங்க ஊழியமோ ஓடுங்க அந்த இடத்துல. ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்யறேன், நான் உமக்காக ஊழியம் செய்யறேன், ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. என்னுடைய வாலிப நாட்களில நான் அப்படித்தான் ஓடினேன். என்னைக்கு நான் ஆண்டவரை ஏத்துக்கணும், எங்க அப்பா செய்யற ஊழியம் பிடிக்காது, எங்க அப்பா செய்யற ஜபங்கள் பிடிக்காது, ஆனா ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பெண்ணு அவரோடு கூட ஓட ஆரம்பிச்சேன். பல இடங்களுக்கு ஓட ஆரம்பிச்சேன். அந்த திருமணி கிராமத்துக்கு போவல, அப்பெல்லாம் சர்ச்சில் கிடையாது, சாணி தெளிச்சு நல்லா அப்படியே மொள மொள மொளன்னு ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு எங்க அப்பா அப்படியே முதல் போய் உட்காரணும் அப்படி சீட்ல. அவர் பேசுவார், நாங்க இங்க முதல்ல உட்காரணும். அங்க போயிட்டு அந்த தரையில உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த தரையில உட்கார்ந்த இடமா இன்னைக்கு அப்படிப்பட்ட இடமா இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே பார்த்திருக்கிறீங்க அந்த திருமணியில. அந்த இடத்துல போய் உட்கார வச்சு பாட்டு பாட வைப்பாரு, ஊழியத்துக்கு ஓட வைப்பாரு. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சைக்கிள்ல மிதிக்க வைப்பாரு. மெதி போ, நடுவுல ஒண்ணும் கிடைக்காது, எதனா எங்கனா இறங்கி ஒரு டீ வாங்கி தருவாரு. அப்பெல்லாம் 3 ரூபாய் 2 ரூபாய் டீ, என்ன டீ வாங்கி தருவாரு. சோ அந்த மாதிரி நாட்கள்ல ஓடின நாட்களை நாங்க விசேஷித்த நாட்களாக மாற்றிக்கொண்டோம். இன்னைக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டா அப்படியே யோசிச்சுக்கிட்டு வருவாங்க. நாங்க தான் பெரிய ஆளு, எங்களை விட்டா வேற ஆள் இல்லை, அதனாலதான் எங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஐயோ நாங்க அப்படி இல்லை, ஊழியமா உக்காரு, ஊழியமா உன் பைக்கை தூக்கு, ஊழியமா உன் காரை தூக்கு, ஊழியமா உன்னுடைய எனர்ஜியை போடு, ஊழியமா கர்த்தருக்காக நீ என்ன வேணா செய்வன் முன்னாடி பாரு. கர்த்தருக்காக உன்னுடைய நாட்களை விசேஷித்துக் கொள்ள. உன் ஃபியூச்சரை பத்தி நீ பயப்படவே வேணாம். ஆமென். உன் ஃபியூச்சரை பத்தி பயப்படவே வேணாம். அதனால்தான் விசேஷித்துக் கொள்ளுகிறார். நிந்திக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு உயர்வை காட்டுவார் எல்லாருக்கும் முன்னாடியும். அதான் நிலைநிறுத்துகிற தேவன். நிந்திக்கப்பட்ட இடத்துல, பழி சொற்கள் உன் மேல போட்ட இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நிலைநிறுத்தினார்னாக்கா யாரும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஆமென். அவர் நிலைநிறுத்த ஆரம்பிச்சுட்டாருனாக்கா உன்னை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, உன்னை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே எதனா ஒரு கல்யாணத்துல போய் உட்காருங்களேன், அந்த கேமராக்காரர் என்ன பண்ணுவான், அப்படியே நைஸா உன்னதான் பார்த்து எடுத்துன்னு இருப்பான், என்ன உன்னதான் போட்டு காட்டினே இருப்பான் அந்த டிவில எல்லாம். அப்படி தெரியும், நல்லாவே தெரியும். சில நேரத்துல அப்படிலாம் நம்மளை காட்டும் போது, போக்கஸ் பண்ணும் போது நம்மளுக்கே எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தர் அப்படிதான். உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னாக்கா உன்னை போக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாரு. உன்கிட்ட சில பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறாருல. என்ன பொக்கிஷம்? உன்கிட்ட தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, பேசக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கிறாரு, ஜெபிக்கக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கிறாரு, பல காரியங்களை கொடுத்துருக்கும் போது உனக்கு என்ன வியாதியா, விக்கனமா, வலியா என்ன இருந்தாலும் தூக்கி போடுங்க. ஆண்டவரே உமக்காக உழைப்பேன், உமக்காக ஜீவிப்பேன், உமக்காக செய்வேன், உமக்காக ஓடுவேன், உமக்காக நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். நிலை நிறுத்துவாரா இல்லையான்னு பாருங்க, நிலை நிறுத்துவாரா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஊழியத்துக்கு வரியா, எந்த கார்ல உட்காரணும், எப்படி போகணும், கார்ல போறோமா இல்லையா, பஸ்ல போக மாட்டோம், டவுன் பஸ்ல போக மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம், கார்லயே போயிட்டு என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் நடந்து போயிருக்கிறோம், பல கிலோமீட்டர் நடந்து போவோம் எங்க அப்பா கூட ஊழியத்துக்கு. அந்த நாட்களை இன்னும் வராதான் நான் யோசிக்கிறேன். இப்படிப்பட்ட நாட்களை இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நாங்க நடந்து போன இடங்கள், சைக்கிள் ஓட்டிட்டு போன இடங்கள்ல கர்த்தர் கார்ல வச்சுட்டு போக வச்சிருக்கிறார். அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நாட்களை நான் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே அன்னைக்கு நாங்க உமக்காக அந்த நாட்களை விசேஷித்தமான நாட்களாக நாங்க கொண்டதுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். உன் ஆசீர்வாதம் உன்னுடைய பிரயாசத்தினால வராது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். உன்னுடைய பிரயாசத்தினால எந்த ஆசீர்வாதங்களும் உன்னை தேடிக்கிட்டு வராது. அதுல வேணா ஒரு 5% கொடுப்பாரு. 95% ஆண்டவருக்காக உள்ள, ஆண்டவருக்காக செய், ஆண்டவருக்காக ஓடு. ஞாயிற்றுக்கிழமையா, ஆண்டவரே ஐ சரண்டர், நான் உமக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் காட்டுங்க, நான் எப்படி போகணும், நான் என்ன செய்யணும். அதனாலதான் நான் உற்சாகப்பட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லா வாலிப பிள்ளைங்களையும். இந்த வாலிப வயசு ஜாலி, நான் நல்லா செட்டில்டு, சூப்பரா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எல்லாமே ஸ்மூத் கோயிங். நோ ஸ்மூத் கோயிங். நீ என்னைக்கு கர்த்தருக்கு உழைக்காம இருக்கிறியோ நீ யாரு? நிலை நிறுத்தணுமா உன்னை? ஆண்டவருக்காக உழ, ஆண்டவருக்காக உழ, ஆண்டவருக்காக எதெல்லாம் செஞ்சுட்டே இரு, ஜோம் பண்ணிட்டே இரு, கரம் வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. யாருக்காகயாச்சும் கரம் வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கரம் வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. அஞ்சலின்னா என்ன சும்மா வந்துக்கிறாங்களா? இங்க சும்மாலாம் வரல. அங்க என்னைக்கு வில்லியம் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அன்னிலிருந்து போடுன்னு போட்டுக்கிறேன். தேவி பசங்க இங்க உட்காடுறாங்களே, சும்மா வந்துக்கிறாங்களா?
6 7 8 வருஷமா ஜோம் பண்ணிருக்கிறேன். இன்னும் ஒரு நபர் பாக்கி இருக்குது, அதுவும் வந்து உட்காரணும். எல்லாரும் வரப்போறாங்க. என்ன புஷ்பம்மா சிரிக்க மாட்டீங்க? அப்படி அப்படி கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வைப்பார். டெய்லி ஜோம் பண்ணுவேன். நான் பேசுறது கூட கிடையாது அஞ்சலிட்டலாம். ஆனா இங்க வந்த பிறகுதான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஜபத்துக்கு வந்த பிறகுதான். ஆனா ஆனா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது. வில்லியமுடைய அக்காமார்கள் சந்திக்க பண்ணுவோம். வில்லியமுடைய அக்காமார்கள் சந்திக்க பேரை சொல்லி ஜோம் பண்ணுவேன். அவங்க பேரெல்லாம் சொல்லி ஜெபிக்கும் போது ஏன் கர்த்தர் செய்ய மாட்டாரு? செய், உன் வாழ்க்கையில அதை செய். உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, உனக்கு ஒரு நெய்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறத, அந்த குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னாக்கா நீ கர்த்தருக்காக விசேஷித்த நாட்களை உருவாக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். எதுல? அவர் பிளான் பண்ணி வச்சுக்கிறார் பத்தியா, அதுல நிலைநிறுத்துவார். அதுல பிளான் பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை ஸ்ட்ராங்கா வைப்பார். உன்னை அப்படி நிலைநிறுத்தி காட்டுவாரு. உன் உயர்வு இதுதான் பாரு, எல்லாருக்கும் முன்னாடி காட்டுவார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களை, பாடு அனுபவிக்கிற உங்களை முதலாவது என்ன பண்ணுவாரு? நிலைநிறுத்தும் போது சீர்படுத்துவார். ஆமென். சீர்படுத்தி, 2வது சிறப்படுத்தி, 3வது பலப்படுத்தி, இந்த 3 காரியங்களையும் அவர் செய்வார். சீர்படுத்தி, சிறப்படுத்தி. எத்தனை பேர் நான் இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிற ஆண்டவர்னு சொல்றீங்க? ஹலோ, உங்க பிரயாசத்தையும் உங்களுடைய ஐடியாஸையும் உங்களுடைய எல்லாத்தையும் தூக்கி கர்த்தர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, நான் தோத்து போறேன், நான் வந்து ஃபெயில் ஆயிடுறேன், என்னால முடியல, கொஞ்சம் பயம் வருது, என்னால் தெரியல, நான் ப்ரொசீட் பண்ணுவேனான்னு தெரியல, நான் முன்னேற முடியுமான்னு தெரியல. ஆனா கர்த்தர் உன்னை நிலை நிறுத்தணும்னாக்கா அவருக்காக ஓடு. அவருக்காக எதையாவது செஞ்சுட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு. ஆண்டவருக்காக நான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார். ஆண்டவர் நிலைநிறுத்தது வந்து சும்மா காரியம் கிடையாது. ஐயோ, ஆண்டவர் நிலைநிறுத்தும் போது பயங்கரமான அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், அற்புதங்களை செஞ்சு தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை மாத்தி கொண்டு போகவே மாட்டார். சோ இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களையும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிலைநிறுத்துகிற ஆண்டவர் அவர், பாதியில விட்டுட்டு போற தேவனே கிடையாது. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நிலைநிறுத்துவ, சிறப்படுத்துவ, பலப்படுத்துவ, சீர்படுத்துவ, எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாரால முடியும்? யாரால மட்டும் முடியும்? யாரால? பாரு, அதை சொல்லுறது கூட வாய் வரல, என்ன பண்றது? இல்ல, அதை சொல்லுறது கூட வரல, அந்த எனர்ஜியே இல்ல. கர்த்தருக்கு நீ உழைச்சி கொண்டே இருக்கும்போது சத்தமா கத்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்காக நான் உழைப்பேன். அந்த கர்த்தர் உனக்கு தேவை, என்னைக்குமே தேவை. ஹல்லேலூயா. என்னைக்குமே தேவை. யாராவது என்ன தூக்கி நிலைநிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஒருவரும் கிடையாது. உன்னை தூக்கி நிலைநிறுத்துவதற்கு ஒருவரால முடியாது. ஆனா கர்த்தருடைய வழியை அவர் திறந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுவாரு? நம்ம என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் நமக்கு முன்பாக நிலைநிறுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபம் வந்து ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய வாழ்க்கையில. பாத்தீங்கன்னாக்கா ஜபமும் நிறைய காரியங்கள் வேத வாசிப்போ ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய வாழ்க்கையில. வேத வாசிப்பு இல்லாம, ஜபம் இல்லாம முன்னேறிடுவேன் நினைக்காதீங்க, நிலை நிறுத்துவார் என்று நினைக்காதீங்க, சீர்படுத்துவார் என்று நினைக்காதீங்க. கண்டிப்பா கிடையாது. ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்மளை சீர்படுத்தணும், நம்ம பலப்படுத்தணும்னாக்கா கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா நமக்குள்ள ஒரு ஜப வாழ்க்கை, நமக்குள்ள ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வைராக்கியமான ஒரு ஜபம், வைராக்கியமான வேத வாசிப்புகள், வைராக்கியமான ஒரு குடும்ப ஜபங்கள். இங்க குடும்பம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஏன் நம்மள அவர் வழி நடத்துவார்னாக்கா நிறைய நேரங்களில நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். நம்ம நிறைய நேரங்களில ஐயோ நான் எப்படி முன்னேறுவேன், நான் என்ன பண்ணுவேன், என் ஃபியூச்சர் எப்படி, என்னை யாரு தூக்கி நிலைநிறுத்துவா, நான் என்ன பண்ண போறேன், எப்படி வாழ போறேன்னு நினைக்கிறீங்கன்னாக்கா ஏன் அவர் சொன்னாரு தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை ஏந்தினேன் சுமப்பேன் தாங்குவேன். ஆண்டவர் சொன்னார் இல்ல. சோ அதே மாதிரிதான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே 46 ஏசாயால 3வது வசனம் 4வது வசனம், உங்கள் முதிர் வயதிலும் நான் செய்து வந்தேன், இனி மட்டும் உங்களை தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் உங்களை ஏதுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். என்ன மாதிரி வசனம்! தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அதனால அவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன பண்றோம்? பசங்களை எல்லாம் படிக்க வச்சுட்டு
அவங்க மேலதான் என்ன பண்றோம், நம்பிக்கை போடுறோம்ல. அப்பாடா எவ்வளவு படிக்க வச்சுட்டேன் என் பிள்ளைங்க, அவங்க தான் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை நம்ம தூக்கி போடணும். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. ஏன் பிள்ளைங்க என்ன கவனிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்கு இந்த வசனம், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை ஏந்துவேன் சும்மா போய் தாங்குவேன் என்று சொல்லி அந்த வசனம் எதுக்கு? இல்ல, என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார்னாக்கா, என்னை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார்னாக்கா, என்னை சிறப்படுத்தி கொண்டிருக்கிறார்னாக்கா, என்னை தாங்குவாரு, என்னை சுமப்பாரு, என்னை தப்புவிப்பாரு, என்னை ஏந்துவாரு, என்னை ஏந்தி கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நமக்கு நிறைய பேருக்கு தேவை. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? பிள்ளைங்க மேல வச்சு, ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைதான் என்ன காப்பாத்துவோம். இல்ல, உங்களை உருவாக்கின தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்களை உற்பத்தி பண்ணின தேவன் மேல உங்க நம்பிக்கை வைங்க. பிள்ளைங்க மேல அந்த நம்பிக்கை வைக்காதீங்க. பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க, பிள்ளைங்க எனக்கு அதை செஞ்சுவாங்க. பிள்ளைங்க கிட்ட போய் இருந்தாதான் தெரியும் ஒருத்தருக்கும் பிள்ளைங்க அம்மா அப்பா வீட்டுல பிள்ளைங்க இருக்கும் போது தாராளமா என்ன அவங்க வேஸ்ட் பண்ணலாம், அவங்க கூட்டலாம், அவங்க சாப்பிடலாம், அவங்க போகலாம் வரலாம், நிறைச்சன. ஆனா அதே பேரண்ட்ஸ் பிள்ளைங்க வீட்டுல போய் ஃப்ரீயா இருக்க முடியாது. நம்ம சாப்பாடு கொட்டும்போது ஐயோ என்ன அவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்ற, ஆனா நம்ம கேட்டிருக்க மாட்டோம், பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம அம்மா வீட்டுக்கு, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது, பிள்ளைங்க வீட்டுல போகும்போது, ஏன் எதுக்கு பேசுற, சத்தமா பேசாத, குறைவா பேசு, சொல்றாங்களா இல்லையா, சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போறீங்கன்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. மருமக சொல்லுவான், ஏன் உங்க அம்மா ஏன் அப்படி கத்தினே இருக்கிறாங்க, அமைதியா இருக்கு சொல்லு. அவங்க ஏஞ்சிட்டாங்களா, அவங்க ஏஞ்சிச்ச பிறகு நான் பாத்ரூம் போறேன், அவங்கள ஃபர்ஸ்ட் போக சொல்லு. ஹலோ, இதெல்லாம் அவர் ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் சொன்னவர் சொல்றாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உன் ஐடியாவை தூக்கி போடு. இன்னைக்கு என் பிள்ளையதான் நான் நம்பிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை வீட்டுக்கு தான் நான் போறேன், என் பிள்ளைதான் என்ன காப்பாத்தும் அப்படின்ற பாரு. அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுரு. எதுனா ஆமேன்னு சொல்லுதா பாரு. அதை தூக்கி ஃபர்ஸ்ட் குப்பை தொட்டில போட்டுரு. உன் புள்ள உன்னை காப்பாத்தாது. நான் சொல்லிட்டேன், என் பிள்ளைங்க என்ன காப்பாத்தாது. அதுங்க காப்பாத்துதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்ன பொய் சொல்ற சத்தியா, என்ன கர்த்தர் தான் சொல்லுவாரு, ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன். ஆமா, அவர் தாங்குவாரு. ஆண்டவரே நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என்ன தாங்குவேன்னு சொல்லிட்டீங்க, என்ன சுமப்பேன்னு சொல்லிட்டீங்க, என்னை ஏந்துவேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க எனக்கு தேவ தூதர்களை அனுப்புங்க, எனக்கு தெரியாது, நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்க. சோ ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்னைக்கு இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்னாக்கா, அது உனக்கு வாசிக்கிறதுக்கு மட்டும் அல்ல, உன் வாழ்க்கையில அதை யோசிக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அதன்படி நடக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. என் புள்ள எனக்கு ஒரு வீடு கட்டி தரும், என் புள்ள எனக்கு தனி ரூம் கட்டி தரும், என் புள்ள எனக்கு 2 சவரன் செயின் வாங்கி போடும், என் புள்ள என்ன கார்ல ஏத்தின்னு போவோம், என் புள்ள என்னது அப்புறம் அப்படி சொல்லிக்க வேண்டியது. வாயில தாராளமா சொல்ல வேண்டியது. போய் உக்காந்து பாரு, வீசி அடிக்கிறாங்க உன்ன. ஹலோ வீசி அடிப்பாங்க. போயிட்டு வா அடிப்பாங்க. என்ன அதுக்கு கை தட்டாத, நீ ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனாலதான் உன்னை அனுப்புறாங்க கை தட்டி. நீ அதுக்கு உன் புள்ள உன்னை தூக்கி அடிக்கிறன்னு சொல்லி கை தட்டாத, நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால உன்னை தூக்கி அடிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்ன சோ எல்லாரும் ஒரு பெரிய எண்ணத்துல இருக்கிறோம்ல, ஒவ்வொருத்தரும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. பிள்ளைகளை வளர்க்கும் போதே இவன் தான் எனக்கு சோறு போடுவான், நான் அது குட்டியா இருக்கும் போதே பாத்துக்கின்னு இவன் தான் எனக்கு சோறு போடுவான், இவன் தான் என்ன பாத்துப்பான், என் மோவன் என்ன என் மோவன் என்னை விட்டுருவே, அந்த மோவன் மட்டும் கவனிக்கவே மாட்டான். கண்டிப்பா பாருங்களேன், நன்றியா தருவேன். அந்த ஒரு இடத்துலயும் அதை உட்கார வச்சு பிஸ்கெட் விட்டுருக்கு பாரு, கவனிக்காது. அது என்னைக்குமே கவனிக்காது. அது என்ன அதே மாதிரி அட்டாச்சுன்னு போயிடும். அதனால கண்டிப்பா சொல்றேன், ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன், இந்த வசனத்தை நீ நம்பு. ஹல்லேலூயா. அப்பதான் உன்னை நிலை நிறுத்துவாரு. இன்னைக்கு நம்மள பிச்சைக்காரங்களை விட்டார கர்த்தரு. அப்பயும் உன் ஃபியூச்சரை பத்தி பிச்சைக்காரங்களை யோசிக்கிற, என்ன யோசிக்கிற, என் புள்ளதான் என்ன காப்பாத்தும், எவ்வளோ படிக்க வச்சுக்கிற, எவ்வளோ ஃபீஸு கட்டின, அது நீ பெத்துக்கின, அது கேட்டுச்சா படிக்க வைக்க சொல்லி? நீ 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 தான் அதற்கு ஃபீஸ் கட்டின, நீ தான் அதை படிக்க வச்சுக்கிற, உன்னுடைய தேவைக்காகவும் பேங்காகவோ படிக்க வச்ச. உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன். அல்லேலூயா. இந்த வசனங்களை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. இல்லைன்னாக்கா ஐயோ என் மெடிக்கல் பில் யாரு, இது யாரு, அது யாரு, இது யாரு. ஐசக்கு 10 தடவை கூப்பிட்டா கூட நான் என்ன சொல்ல, கர்த்தர் அனுப்புனா தாண்டா வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன்.
சொல்லுவேன். ஐசக்கோ பேபர்ல யார் கூப்பிட்டாலும் கத்த சொன்னா வருவேன், இல்லைன்னா வரவா, அதெல்லாம் வர முடியாது, இங்க எனக்கு ஊழியம் இருக்குது சொல்லின்னு போயிட்டே இருப்பேன். பிரியமானவர்களே, ரொம்ப ஹோப்ப வைக்காதீங்க. என்னம்மா, ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க. அந்த மருமகளா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் உனக்கு ஒரு மூஞ்ச காட்டினா நீ தாங்குவியா? ஓப்பனா பேசுற, தாங்குவியா? உன்னை தலை குஞ்சிங்கன்னா போயிடுறாங்க. 2 நாள் போனோன்னா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, 2 நாள் சாப்பிட்டீங்களா, 3ஆவது நாள் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க உங்க வீட்டுல தாராளமா எல்லாத்தையும் செய்வாங்க, ஹாய் ஊயின்னு. ஒரு அம்மா அப்பா 10 பிள்ளைங்களுக்கு சோறு போட்டுடலாம். நிறைய சுவாசிக்கிறோம்ல, 10 பிள்ளைங்களுக்கு சோறு போட்டுடலாம். ஆனா அந்த 10 பிள்ளைங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட யோசிப்பாங்க. இன்னைக்கு மத்தியானம் நீ இங்க சாப்பிட்டியா, சாயங்காலம் அந்த வீட்டுக்கு போயிடு, என்ன காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்னொரு வீட்டுக்கு, இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போயிடு. ஹலோ, இந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா கர்த்தர் நினைச்சாருனாக்க உன்னை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை உன்னை வச்சு கர்த்தர் உயர்த்துவாரு. நான் என்னைக்குமே சொல்லுவேன், நான் யார் வீட்டுக்கு போறேன்னா அவங்க வீட்டுல ஆசீர்வாதம். என்னைக்குமே நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் சொல்லுவேன். அது எங்க அம்மா இருக்கும் போது கூட எப்போதும் போயிட்டு வரனாக்கா எதனா ஒரு நன்மை நடக்கும். யார் வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க போய் நான் தங்குறேனா, அங்க போய் நான் இருக்கிறேன்னா அந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு வரும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு நான் வந்தேன்னு சொல்லி நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நன்மையை செஞ்சு கொடுங்க. சோ இங்க இருக்கிற பெரியவங்க, எல்லா அம்மா அப்பா மார்களுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து யாரா இருந்தாலும் உன் பிள்ளைங்க மேல கனவை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆமென், ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாத பாஸ்டர் அப்படி சொன்னா கூட நான் உன்னை கவனிப்பேன், விட்டுறவே மாட்டேன், நான் உன்னை இல்ல நான் விட்டுறவே மாட்டேன்னு சொல்லுங்க. நம்பாதீங்க. கல்யாணம் ஆயிட்டு அது மூஞ்சே வேற. கல்யாணம் ஆன பிறகு ஓடிடும், அது ஓடிடும். புருஷன் மூஞ்ச மட்டும் தான் பார்க்கும், மனைவி மூஞ்ச, அதுவும் மனைவி மாங்க வட்டா அவள் தான் வழிஞ்சுக்கிட்டு ஓடுவாங்க. பொண்ணாச்ச கொஞ்சம் திரும்பி பார்க்கும், பையன் சுத்தமா திரும்பி பார்க்காது. பாவம் ஏடுறியனும் பிரகாஷ் ஆனா நிலை நிற்க பண்ணுவார் ஆண்டவர், விடமாட்டார். என்ன கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் இதை பேசணும் நான் வரல. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு காரணமே, பிள்ளைகளை நம்பி வாழாதீங்க. உங்க வார்த்தைக்கு உங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன்னை ஏந்துவேன், சுமப்ப, தாங்குவேன், இனிமேலும் தாங்குவேன் சொல்லியிருக்கிறாரு. அதனால என் புள்ள வருவானா, மெடிக்கல் பில்லு தருவானா, எனக்கு மெடிக்கல்ல பே பண்ணுவானா, என் மருந்து வாங்க காசு தருவானா, எதிர்பார்க்கவே பார்க்காத. பிள்ளைங்களை பெத்து போட்டீங்களா, ஆண்டருக்குள்ள வளர்த்தீங்களா, அவங்க ஊழிய செய்யறாங்களா, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு எழுதி, ஐயோ நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், அந்த கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்தியா, ஒரு வார்த்தை. ஏன்னா என் பிள்ளைகளோட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஒரு நாள் கூட கேட்க மாட்டேன், ஒரு நாள் கூட. எப்படி இருக்கிற மம்மி, ஆயுச டெஸ்ட் பண்ணுவான், என்ன சாப்பிட்ட மம்மி, என்ன குழம்பு செஞ்சீங்க, எங்க போனீங்க, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டு உட்காந்தா, ஏய் பட எங்க நிறைய ஆண்டவர் குத்துருக்கிறாரு, சூப்பரா இருக்கிறேன் நானு. அப்படித்தான் நாங்க 2 பேரும் அப்படித்தான் பேசிப்போம் நிறைய நேரங்களில. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், உன்னை தாங்குவேன் மோம, நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்குள்ள இருந்த ஐடியாவை இன்னைக்கு நான் கிழிச்சு போடணும்னு விரும்புறேன். ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்தணும்னாக்கா வித்தியாசமா உன்னை நிலைநிறுத்துவாரு. ஆண்டவருக்கு தெரியும், உன்னை பெற்றெடுத்த ஆண்டவர், தாயின் வயிற்றுள்ள இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன். சில பிள்ளைகளா கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாங்க, மா என்னால எல்லாம் கவனிக்க முடியாது, என் அந்த புள்ள வீட்டுக்கு போயிடு, அது பெட்டர். என்ன, அது பெட்டர். சிலவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, என்ன கரெக்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லா பேரண்ட்ஸும் பத்தியா வீட்டுல போயிட்டு, பத்தியா பாஸ்டர் சொன்னாங்க, பத்தியா நீ கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாரு, நீ போய் சொல்லாத, என்ன அப்படி சொல்லி அதுகிட்ட போட்டு வாங்காத. அது சொல்லி நீ அப்படி சொல்லி அது சொல்ல, ஏன் நான் கவனிக்க மாட்டேன், நான் உன்னை கவனிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிற வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன் எல்லாம் திவ்யாவை பிடிச்சுன்னு, திவ்யா ஓடிடும், திவ்யா போயிடும், இங்கெல்லாம் இருக்காது இதெல்லாம். ஆனா திவ்யாலாம் நம்பிட்டு இருக்காது. கண்டிப்பா கர்த்தர் கவனிப்பாரு எல்லாரையும். ஆமா, ராஜேந்தர் பாருங்க ஸ்ட்ராங்கா நிலை நிறுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பாருங்க, விட்டுருவாரா சத்யாவை, விடவே மாட்டாரு. ஆமா, உங்க பலத்துல, ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்துல, உங்களுடைய பிரயாசத்துல ஆண்டவரை என்னை நிலை நிறுத்துவார் சொல்லுங்களேன்.
உங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க எப்படிதான் வரணும்? அம்மா அப்பா இருக்கிறாங்க பத்தியா, அம்மா அப்பா கிட்ட போயிட்டு வரணும், அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரணும், அம்மா அப்பா வீட்டுல போய் உட்காந்துட்டு அப்படி வரணும். ஆமென். அங்க போய் உக்காந்துக்கிட்டு உன்னா உன் புருஷன் என்னை கவனிக்கவே மாட்டான், ஏன்னா உன் மனைவி என்னை கவனிக்கவே மாட்டுது, கண்டிக்கவே மாட்டுது, இந்த பேச்செல்லாம் இருக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. இருக்கவே கூடாது. அந்த பேச்செல்லாம் இருக்கவே கூடாது. என்ன இதை கவனிக்கல, அதை கவனிக்கல, அவங்க இதை சாப்பிட்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட்றாங்க, ஏன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க, நம்ம கடைக்கு போக முடியல. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆயிஷா வீட்டுக்கு போனேன்னா, டேய் வண்டி ஏறா வெளில போனடா, அதுதான் அதே பேசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. போயிட்டே இருப்பேன் நடுவழியில போயிட்டு, டேய் என்னடா டீ ஹோட்டல்ல எப்பவுமே நிறுத்த மாட்டேன், காஃபி குடிக்கலாம்டா, ஒரு காஃபி வாங்கிட்டா. அங்கங்க உரிமையை பாராட்டணும். நம்ம போறோம்னாக்கா, நீ இங்க வரியா, நீ உரிமை பாராட்டு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள். அதனால மனசுக்குள்ள ஏந்திக்கிட்டு சும்மா அவங்களையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஐயோ இந்த புள்ளதான் என்ன கவனிக்க போகுது, இந்த புள்ளதான் என்ன கவனிக்க போகுது, இந்த புள்ளதான் என்ன செய்ய போகுது, இந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ராவா ஊட்டி விடுவ பாரு, என்ன எக்ஸ்ட்ராவா ஊட்டி விடுவேன், இந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ராவா ஊட்டிக்கோ, இந்த பிள்ளைய எக்ஸ்ட்ராவா கவனி, எக்ஸ்ட்ராவா பண்ணு, அந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா சட்னி செஞ்சுட்டா. என்னடா என்னாச்சு, எக்ஸ்ட்ரா சட்னி செஞ்சுட்டா என்னன்னு தெரியலையே, பயங்கரமா சிரிக்கிறாங்களே. எக்ஸ்ட்ராவா நீ எல்லாத்தையும் பண்ணி தரனாக்கா அந்த புள்ளதான் உன்னை கவனிக்காது. போ அங்க உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி கவனிங்க, இங்க கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க. சோ எந்த இடத்துல நீ ரொம்ப யோசிக்கிறியோ அந்த இடத்த கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார். அந்த இடத்த மறந்துரு. யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறியோ அவங்க கிடையாது, உனக்கு கிடையாது. ஆமென், 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 ஆமென். சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். கண்டிப்பா ரொம்ப பிள்ளைங்க மேல ஹோப்பை வச்சுக்கிட்டு, ரொம்ப பிள்ளைங்க மேல நம்பிக்கையை வச்சுக்கிட்டு, ரொம்ப பிள்ளைங்க தான் கவனிப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வர காசெல்லாம் தூக்கி அவங்க மேல போட்டு நீங்க கடைசியா போண்டியா உட்காந்துறாதீங்க. உங்க கையில ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருங்க. உங்களுக்கு வர காசை கொஞ்சம் உங்களுக்கு தனியா எடுத்து வைங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய காசை அவங்களுக்கு தனியா கொடுத்துருங்க. நீ திரும்ப கேட்காதன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு என்னமா இருங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது எல்லாம் கவனிங்க. என்ன சோ இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருக்குது போல. கர்த்தர் தான் பேசியிருக்கிறார். ஆவியானவர் தான் இங்க போட்டாங்க, ஒருத்தவங்க ஃபெல்சி சிஸ்டர் போட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங். எஸ், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் தான் இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு இந்த காரியங்களை. சோ இந்த மாதிரி நிலை நிறுத்துவார் ஆண்டவர். என்ன நிலை நிறுத்துவான்னு சொல்றேன்னாக்கா, என்ன நிலை நிறுத்துவார். ஏன்னா அவர் என்ன தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறாரு, எனக்காக எல்லாவற்றையும் செய்த தேவனாயிருக்கிறாரு, என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்த தேவன். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேல் கைவிடுவாரா? எல்லாருக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு நினைப்புகள்? இனிமேல கைவிடவே மாட்டாரு. நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டு கிடக்குறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க பாக்குறதெல்லாம் இப்படி இல்ல, என் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த பிள்ளைய பார்த்துட்டு இந்த மேல பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் நோக்கி பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்க கையில எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பென்ஷனு, நீங்க தான் என்னுடைய பிஎஃப், நீங்க தான் என்னுடைய ப்ரொமோஷன். எப்படி இது? இன்சூரன்ஸ்லாம் வேணாம், நோ இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன்னா அதை நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா என்னன்னாக்கா நீ விசுவாசமா இருக்கிற, உன் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரணும், நீ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும்னு விசுவாசமா இருக்கிற, அதனால மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். நான் தூக்கி போட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணாம். எப்ப பாரு ஸ்டார் இன்சூரன்ஸ் கூப்பிடுறோம், நீங்க போடுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க சாரிங்க, நீங்களே வச்சுக்கங்க. சோ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறவங்க எத்தனை பேர் அது மேல நம்பிக்கை வச்சுக்கிறவங்க? இன்னும் தாங்கவே சுமப்பேன். நீ இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறியா? போற. ஆனாலும் என்ன பண்ற, இன்சூரன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை என்ன? அப்படின்னா கர்த்தர் ஒரு பெரிய வியாதியை வர வச்சிருப்பாரு. அப்படி கர்த்தர் மேல என்ன நம்பிக்கை இல்லை? ஏன் நம்பிக்கை இல்லை கர்த்தர் மேல? சோ அடுத்த டாபிக் வந்துச்சு பாருங்களேன். பேசினே இருக்கும் போது அந்த இன்சூரன்ஸ்லாம் நமக்கு கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம், அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த இன்சூரன்ஸ் நம்பிட்டு இருக்கிறதுனாலதான் வியாதியே வருவாயா, வியாதி எப்படிப்பட்ட வியாதி வருவாய், வந்து கொண்டே இருக்கிறாயா, எங்கே இருக்கிறேன், உனக்காக இன்சூரன்ஸ் காத்து கொண்டே இருக்கிறதே, நீ எப்பொழுது வருவாய் என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன். போட்ட காசுல வேஸ்ட் ஆயிடுமே, இன்சூரன்ஸ்ல கட்டின காசுல திருப்பி தரமாட்டாங்கல்ல.
அதனால வேஸ்ட் ஆயிடும்ல. அதனால நீ என்ன பண்ண, அந்த இன்சூரன்ஸ்ல நம்பிக்கிட்டு பிள்ளைங்களை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. தயவு செய்து ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிற தேவன். நான் இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது நான் யூடியூப்லயும் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னாக்கா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்றவங்களுக்கு. அதை போய் நீங்க செய்யுங்க. என்ன கேட்கறாங்க, எப்படி செய்றீங்க, என்ன பண்றீங்க, இந்த வயசுல எப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஐயோ செய்யணுங்க, செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. ஏன்னாலாம் செய்ய முடியாது, காலை கூட ஆட்ட முடியாதுன்னு. சிலரை போய் கேளுங்க, இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்தாலே ஐயோ என்னால நடக்கவே முடியாது, முட்டி வரலன்னுவாங்க. நான்லாம் அப்படி கிடையாது, நடக்கணும், போகணும், காலை அசைங்க, ஓடுங்க, எல்லாம் பண்ண. அன்னைக்கு அந்த கிரவுண்ட்ல நான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கிறேன். அந்த கிரவுண்ட்ல நான் மட்டும் தான் ஒரு லேடி பண்ணிருக்கிறேன், வேற யாருமே கிடையாது. இன்னும் இப்போன்னு கேக்குறேன், இன்சூரன்ஸ்க்கு கொடுக்குற காசு போ, உனக்கு ஸ்டாலின் ஃப்ரீ வைஃபையோட உனக்கு பார்க்க உண்டாக்கி வச்சுக்கிறாரு. அங்க மாங்குன்னு போயிட்டு காசை கட்டி நீ செஞ்சுட்டு பாதியில நிறுத்தி விட்டுற. எத்தனை பேர் ஜிம்முக்கு காசை கட்டிட்டு பாதியில நின்னுடுற. இதெல்லாம் நடக்கும் என்ன, இதெல்லாம் நடக்கும். ஆனா ஃப்ரீ ஜிம் உண்டாக்கி தந்துக்கிற நானும் பாஸ்டரும் பார்த்தோம். இங்கேயே இருக்குது, நம்ம ஏன் போய் செய்யக்கூடாது? போய் செய்ய ஆரம்பிச்சோன்னா மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது, மற்றவங்களுக்கு அது உற்சாகப்பட்டு செய்யுங்க. மற்றவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதோட கர்த்தர் என்ன நிலைநிறுத்துவார். ஆமென். கர்த்தர் என்ன நிலைநிறுத்துவார் என்று சொல்லும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் இந்த இடத்துல. சோ ரொம்ப நல்ல ஒரு டாபிக் குள்ள நம்ம போனோம். அதனால உங்க நம்பிக்கையை சும்மா வீணா இவ்வளவு பணத்தை நான் வச்சிருக்கிறேன், இந்த வீடெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இந்த சொத்து இருக்குது, அந்த இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி போயிட்டு காத்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக சுமக்கிற தேவன் சுமந்து கொண்டே இருப்பார். நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நம்மளை ஏந்தி கொண்டே இருப்பார், நம்மளை தப்பு வித்து கொண்டே இருப்பார். அதனால நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கிறோம்னாக்கா ஃபோக்கஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபோக்கஸ்ட். எதனா ஒரு காரியத்தை எடுக்கிறீங்களா, டபுள் மைண்ட் வைக்காதீங்க. செய்யலாமா செய்யக்கூடாதா, போலாமா போகக்கூடாதா, நிலைநிறுத்துவாரு. ஏன் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்குத. நம்ம கூட 10 வருஷமா அந்த இடத்துல கெல்லிஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, கூட இருந்தாங்க, எல்லாம் ஓடினாங்க, ஏமாத்திக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு ஓடினாங்க, சண்டை போட்டு ஓடினாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆனா ஊழியத்தை கர்த்தர் விட்டாரா? எங்களை விட்டாரா? அதே பாஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு ஆன்லைன்லயும் போட்டுக்கின்னு நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நேத்தெல்லாம் 7000 பேருக்கு மேல வந்துகிட்டு போயிருக்கிறாங்க. நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கும் போது அவர் நிலைநிறுத்தி காட்டுவாரு. நம்ம சர்ச்சை விட்டு போயிட்டோம், நம்ம இந்த இதை விட்டு போயிட்டோம், பிரேயரை விட்டு போயிட்டோம், எல்லாரும் பாரு எல்லாரும் போயிட்டாங்க. அதுல வேற போய் சொல்றது, அவங்க விட்டுட்டாங்களா இவங்க விட்டுட்டாங்களா, நீ கூட போவாத அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கு நேரா அவங்களதான் காணும். நாங்க இன்னும் நேரா அதே தான் ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம். அதே ஊழியத்தை நாங்க செஞ்சுட்டே இருக்கிறோம். ஜான் நல்லா அன்னைக்கு அழகா சொன்னாரு, எதையுமே கர்த்தர் மாத்தல, அது அழகா போயிட்டே இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. எங்களையும் மாத்தல, நாங்களும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா நிலைநிறுத்தம் ஆண்டவருக்காக நிலைநிறுத்தப்பட்டோம். ஓடுறவங்க ஓடினாங்க தான், இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்த ஜபங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டேதான் இருக்கிறார். அவர் நிலைநிறுத்தி கொண்டேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல கைவிடவே இல்லை, ஓடுனது தான் ஓடுச்சு. நிலை நின்றோம் பாருங்க. நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், நம்ம ஒன்னாதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதங்களை நமக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ள நிலை நின்று பாருங்க. இன்னல இருந்து உங்களுடைய ஏம் எல்லாம் எப்படி இருக்கணும்? நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? நீங்க பாத்துக்கங்க, உங்க வழி என்ன, நீங்க செஞ்சுக்கங்க, நீங்க பாத்துக்கங்க. நாங்கெல்லாம் கர்த்தர் அனுப்புனா உங்க வீட்டுக்கு வரோம். எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியல பாரு, சத்யாக்கெல்லாம் சொல்லவே முடியல, வாயே வர மாட்டேது. கர்த்தர் அனுப்புனா உங்க வீட்டுக்கு வரோம். ஆமென். அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே சொல்றாங்க, பரதாம். கர்த்தர் அனுப்புனா நாங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் வரோம். என்ன கர்த்தர் அனுப்புனா நாங்க செய்வோம். என்ன சொல்லுவீங்க லீடியா? ஆமா, கர்த்தர் அனுப்புனாதான். என்ன நம்மளெல்லாம் கைவிடவே மாட்டாரு. சொல்லுங்க, எல்லாம் பெரியவங்க, எல்லாம் கல்யாணம் ஆக போறவங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை நிலை நிறுத்துவாரு. ஆமா. நம்ம இப்போ நான் எங்க அம்மா அப்பாவெல்லாம் கவனிச்சேனாக்கா, என்ன எனக்கு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லியே கொடுக்கல, நான் போய் செஞ்சேன், நான் கவனிச்சேன் அவங்கள போயிட்டு. அந்த மாதிரி புத்தி அவங்களுக்குள்ள வரணும். கடைசியா
உன்னை நீ காப்பாத்திக்கணும், நீ நிலைநிறுத்தப்படணும்னாக்கா, நல்ல நல்ல ஒரு உண்மையான ஒரு கதையை கேட்டேன். இங்கிலாந்து தேசத்துல பாத்தீங்கன்னாக்கா, ராபர்ட் ப்ரூஸ் என்ற ஒரு மன்னர், ஒரு ராஜா இருந்தாரு. அவரை எதிரிகள் என்ன பண்ணாங்க, நிறைய முறை அவருடைய சிங்காசனத்தை பறித்து கொள்வதற்காக அவரை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. சோ ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய முயற்சியை விடாம 18 முறை அவங்களுக்கு விரோதமா திரும்ப திரும்ப யுத்தத்துக்கு போனாராம். அந்த யுத்தத்துல போயிட்டு தோத்துட்டு தான் வருவாராம். எப்படியாவது இந்த ராஜாவுடைய ராஜ்யத்தை நாங்க கைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க படுதோல்வி அடைஞ்சாரு. எதிரிகள் ராஜாவை எப்படியாவது இவரை பிடிச்சிடணும், கொன்று விட வேண்டும் என்று அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. தொடர்ந்து அவர் பின்னாடியே போனாங்க. ஆனா அவர் தொடர்ந்து அவரை நோக்கி போகும்போது, அவரை துரத்திக்கிட்டே போகும்போது ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்ணாரா, ஒரு குகைக்குள்ள போற வழியில ஒளிஞ்சுக்கிட்டாராம். அந்த குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சிலந்தி அது உள்ள போணுமா, அந்த குகைக்குள்ள ஒரு சிலந்தி பூச்சி, ஒரு பெரிய சிலந்தி பூச்சி அது குகைக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு கூடு கட்டணும்ட்டு அதை ஆசைப்பட்டு கூடு கட்டிட்டு இருக்கிறான். அந்த நூல் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மூடி விடணும்னு பாக்குது. அதால கட்ட முடியல, உள்ள போயிட்டு கட்ட முடியல. அப்புறம் அந்த குகைக்கு வெளியே வந்து அந்த நூலை அந்த இழைகளை என்ன பண்ணுது, இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு எடுத்து கொண்டு போயிட்டு அது தன்னுடைய இழைகளை கொண்டு போய் மூடிக்கிட்டே இருந்துச்சான். பல தடவை அது தோத்து போச்சான். பல தடவை கீழே விழுது. உள்ள போய் கட்டும் போது பல கீழே விழுது. ஆனா வெளியில வந்து பிரயாசப்பட்டு அதிகமா எப்படியாச்சும் நான் இந்த கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இழைகளை எடுத்து இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் போட்டு கடைசியா என்ன பண்ணி அந்த கூடை கட்டி நடு மையத்துல அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருச்சான். இந்த ராஜா ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்ணாரா, பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுகிட்ட இருந்து அவர் ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு. என்னன்னாக்கா, அது எத்தனை முறை கீழே விழுந்துச்சு, அந்த இழைகள் வந்து கீழே அருந்து விழுந்தது. ஆனாலும் விடாப்பிடியா அது எடுத்து கொண்டு போய் இந்த கார்னருக்கு அந்த கார்னருக்கு போட்டு நடு மையத்துல இப்ப உட்காந்துருச்சு. அதை பார்த்த ராஜாவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நம்பிக்கை வந்தது. மறுபடியும் என்ன பண்ணாரு, கண்டிப்பா கடவுள் என்ன நிலைநிறுத்துவாரு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த விசுவாசத்தை விடவே இல்லையா, என்ன நிலைநிறுத்துவா சொல்லிட்டு அந்த விசுவாச தூரத்துல இருந்து வந்த எதிரிகளை என்ன பண்ணாரு, தூரத்துல இருந்து அந்த எதிரிங்க வந்தாங்களாம். இவர் என்ன பண்ணாரு, அந்த கூடெல்லாம் அது கட்டின உடனே அவர் உள்ள போயிட்டு அந்த குகைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டார். சோ எதிரிகள் வராங்க, அவரை துரத்திக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல அவங்க வந்து பாக்குறாங்க, இந்த குகைக்குள்ள ஒருவேளை இந்த ராஜா போயிருப்பானா, ராபர்ட் ப்ரூஸ் இது உள்ள இருப்பானான்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அந்த 8 கால் பூச்சி, அந்த சிலந்தி பூச்சி அங்க ஒரு பெரிய கூடை கட்டி நடுவுல உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, இல்லையே அவன் இது உள்ள போயிருக்க முடியாது, இங்கதான் சிலந்தி பூச்சி உட்கார்ந்துருக்குத, இங்கதான் இவ்வளவு பெரிய நூல் இழைகள்லாம் அது இருக்குத, இவ்வளவு பெரிய கூடை கட்டி வச்சுக்குத, அதனால இங்க போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்களாம். பிரியமானவர்களே, நிறைய முறை நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்றோம், நம்ம பயந்து தான் வாழ்ந்துகிட்டு என்னால முடியாதுங்கிறோம். ஆனா இந்த சிலந்தி பூச்சிக்கிட்ட இவர் இந்த பாடத்தை கத்துக்கிட்டு என்ன பண்ணாராம், திரும்பி வந்து அந்த எதிரிக கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாரு. அவங்கள துரத்த ஆரம்பிச்சாரு. தன்னோடு கூட இருந்தவங்களை உற்சாகப்படுத்தி, தன்னோடு கூட இருந்தவங்களை கூப்பிட்டு அந்த போராடி அவங்களை வீழ்த்தி திருப்பி போயிட்டு அந்த சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்தாராம். அந்த சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்த போது தன்னோடு இருந்தவர்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இந்த பாடத்தை அவர் கத்துக்கிட்டு, என்னால முடியும், கர்த்தர் என்ன நிலைநிறுத்த வல்லவர் என்பதை அவர் இந்த பாடத்தின் மூலமா கத்துக்கினாராம். உங்களை கர்த்தரோடு கூட நீங்க நடக்கிறீங்கனாக்கா, கர்த்தரோடு கூட நீங்க போறீங்கனாக்கா, கர்த்தரோடு கூட நீங்க வாழ்றீங்கனாக்கா, கர்த்தரோடு கூட நீங்க சிந்திக்கிறீங்கனாக்கா, கர்த்தர் எல்லா விஷயங்களிலும் உங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா விஷயத்திலும் எந்த விஷயம் எடுங்க, அதுல கர்த்தர் முதல்ல இருக்கணும். ஆமென். அது என்னுடைய பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், என்னுடைய ஃபியூச்சரா இருக்கட்டும், என்னுடைய திருமணமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதுல முன்னாடி வைக்கிறீங்கனாக்கா நீங்க நிலைநிறுத்தப்படுவீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வசனங்கள் இதை குறித்து பைபிள்ல இருக்கிறது. கண்டிப்பாக கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்யணும்னாக்கா, ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன். இந்த வசனத்தை மறக்காதீங்க. யாரு மேலேயும் நம்பிக்கை வைப்பார். தெரிந்து கொண்டவர் என்ன நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் என்ன நிலைநிறுத்தார். அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்க நிலைநிறுத்துவதற்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கும் ஆண்டவரே, நாங்க யார் மேலேயோ எப்படியோ நாங்க ஆண்டவரை கணக்கு வச்சிருக்கிறோம்ப்பா. இவங்க என்னை காப்பாத்துவாங்க, அவங்க என்னை காப்பாத்துவாங்க, எங்க பிள்ளைங்க என்னை காப்பாத்துவாங்க, என் தொழில என்னை காப்பாத்தோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, உங்க மேல நாங்க
நம்பிக்கை வைத்து நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க. வந்து பார்த்த ஒருவருத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.